ஷாலோம். இன்றைய வகுப்பிலே நாம் மேம் நூன் என்ற 2 எழுத்துக்களை நாம் பார்க்கிறோம். இது எபிரேயத்தின் 13 மற்றும் 14வது எழுத்தாகும். வாருங்கள் வகுப்பிற்கு செல்வோம். அடுத்த எழுத்து மெம். இது 13வது எழுத்து மெம். இங்கே ஒரு இடைவெளி இருக்கும், கேப். மெம். இதை சில பேர் எழுதும் பொழுது இப்படியும் எழுதுவார்கள். இப்படியும் எழுதுவார்கள் எழுதும் பொழுது. பிரிண்டிங்கில் ஏறக்குறைய எப்படி இருக்கும். இதற்கு பெயர் மெம். இதற்கு நியூமெரிக்கல் வேல்யூ 40, எண் மதிப்பு 40. இதற்கு பொருள் தண்ணீர், நீர் என்றும் பொருள் உண்டு. வாட்டர். மெம் என்றால் வாட்டர். இதில் பேலியோ ஹீப்ரு பழைய எழுத்து முறை ஏறக்குறைய எப்படி இருக்கும். பழைய எழுத்து முறை அது கிரேக்கத்தில் மியூ என்று சொல்கிறார்கள். மியூ கிரேக்கத்தில், ஆங்கிலத்தில் எம். இதற்கும் ஜோஃபிட் என்ற முறை ஏற்கனவே நாம் பார்த்தோம். காஃப் என்பதில் ஜோஃபிட் முறை இருந்தது. அதாவது வார்த்தையின் இறுதியில் இந்த எழுத்து வந்தால் எப்படி இருக்கும் என்ற முறைதான். வார்த்தையில் இறுதியில் வந்தால் ஒரு கட்டம் போல வந்து இப்படி இருக்கும். இது வார்த்தையில் இறுதியில் வந்தால் இதற்கு ஜோஃபிட் இறுதி வடிவம் அல்லது ஃபைனல் ஃபார்ம் என்று பொருள். வார்த்தையின் இறுதியில் இது போன்று வரும், மற்ற தொடக்கத்தில் இடையில் இது போன்று வரும். ஜோஃபிட். இதற்கு ஏற்கனவே காஃப் என்பதற்கும் ஜோஃபிட் உண்டு, இதற்கும் மெம் என்பதற்கும் ஜோஃபிட் உண்டு. இப்பொழுது ஒரு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். இப்பொழுது இது யோட் இருப்பதிலேயே சின்ன எழுத்து. இது இறுதியில், வார்த்தையில் இறுதியில் வரும் பொழுது இது வந்து காமெட்ஸ். இது காமெட்ஸ்க்கு ஆ. இம், யாம், யாம். யாம் என்றால் கடல் என்று பொருள். யாம் என்றால் கடல். மரியாவுக்கும் அதன் மிர்யாம், அன்னை மரியாவை நாம் அழைக்கும் பொழுது அந்த ஒரிஜினல் பெயர் மிர்யாம். இப்பொழுது அடுத்த உதாரணம் மெம் ஹீரக் யோட். இதற்கு இம், இதற்கு ஹீரக், இதுக்கு ஈ, இதற்கு யோடு. மீ. மீ என்றால் யார் என்று பொருள். ஹூ, ஆங்கிலத்தில் ஹூ. இப்போ உதாரணமாக நாம் பார்த்திருப்போம் மீ, ஹா, எல்.
நம்ம ஆங்கிலத்தில் மைக்கேல் என்று சொல்கிறோம். ஆனால் சரியான உச்சரிப்பு மீகாயேல். மீ என்றால் யார், எல் என்றால் கடவுள். ஹா என்று சொன்னால் ஒரு இது போல என்று பொருள். கடவுளைப் போல யார், கடவுளுக்கு நிகர் யார் என்று தமிழில் சொல்கிறோம். மீகாயேல். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இது பேட், ஆலிவ் und காமெட்ஸ். மீ மீ பா ஏற்கனவே படித்திருப்போம். பா என்றால் வா என்று. மீ யார் வந்தார், இல்லை யார் வந்தது, யார் யார் வந்தார், ஹூ கேம் என்று பொருள். அடுத்து இன்னொரு எழுத்தை பார்ப்போம். இது ஆலிவ். இது இம், மெம். இறுதியில் வந்தால் இது சேரே அப்படின்னா ஏன்னு அர்த்தம். ஏன்னு வந்து இது ஆலிவ். இதற்கு உச்சரிப்பு கிடையாது. இதற்கு சேரே அந்த உயிரெழுத்து குறியீடு ஏ என்று அந்த உச்சரிப்பில் வரும். இது இம், எம். எம் என்று சொன்னால் அம்மா அல்லது மதர், மம்மி, அம்மா. எம் ஆவ் என்றால் அப்பா, எம் ஏம் என்று அம்மா என்று பெயர். அதே இதுவே ஹீரக். இங்கே யோடு இங்கே வருது. இது உச்சரிப்பு கிடையாது. இதற்கு ஏ, இதற்கு எம், இம், இம். இதற்கு ஈ, ஹீரக். அதற்கு ஈ என்ற உச்சரிப்பு. இதற்கும் ஏறக்குறைய இதுவும் ஏறக்குறைய ஒரே இதுதான். ஒரே ஈ என்ற அல்லது அந்த உச்சரிப்பில் வரும். எமி. ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு நவுனுக்கு பக்கத்தில் இந்த சஃபிக்ஸ் வரப்போ சில நேரங்களில் அது வந்து ஆவ், ஆவ் அப்பா, ஆவி, என் அப்பா, எல் கடவுள், ஏல் ஏலி என் கடவுள், எம் அம்மா, ஏமி என் அம்மா. இந்த இதை நீங்கள் அந்த என் அம்மா, என் தாய், மை மதர். இப்பொழுது எபிரேய அடுத்த எழுத்து 14வது எழுத்து. நூன். நூன் என்று உச்சரிக்க வேண்டும். நூன். இதற்கு மதிப்பீடு எண் மதிப்பு 50. இது பேலியோ ஹீப்ரு ஃபினிஷியன் ஸ்கிரிப்டில் பழைய எழுத்து முறை எனக்குரிய எப்படி இருந்தது. அப்புறம் கிரேக்கத்தில் நியூ என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் என் என்று உச்சரிப்பார். இதற்கு மீன் என்ற பொருளும் உண்டு, ஃபிஷ் என்ற பொருளும் உண்டு. இதற்கும் ஜோஃபீட் என்ற இறுதி வடிவம் இருக்கிறது. ஜோஃபீட் என்ற இறுதி வடிவம் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் எனக்குரிய நீண்டு காணப்படும். யாரும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இது வாவ், இது
காஃப். இது நூன் பாருங்க. இது வாவ். இது இரண்டுமே சிறிய எழுத்தில் சிறிய வட்டமாக வரும். இதுவும் இந்த இரண்டு கோடுகளுமே நீண்டிருக்கும். காஃப் இது வார்த்தையின் இறுதியில் வரும். இது நூன் இங்கே சிறியதாகவும் இங்கே நீண்டும் இருக்கும். இது ஜோஃபிட் நுண் அதில் வார்த்தையின் இறுதியில் வரும். அதனால் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அதை மீண்டும் அதை ஒவ்வொரு முறையாக பார்ப்போம். நூன் வார்த்தையின் இறுதியில் வரும். ஜோஃபிட் அதற்கு அந்த வடிவத்திற்கு ஜோஃபிட் என் ஜோஃபிட் நூன் என்று சொல்லுவார்கள். இதற்கு உதாரணமாக இது ஆலிஃப். மெம். இது ஜோஃபிட் என் நூன் நீண்டு காணப்படும். ஆலிஃப் மெம் நூன் என்று நாம் வாசிக்கின்றோம். உதாரணத்துக்கு இதற்கு காமெட்ஸ் அதுக்கு ஆ என்ற உச்சரிப்பு. இது சேரே இது ஏ என்ற உச்சரிப்பு. இதுக்கு என் என்ற உச்சரிப்பு. இதற்கு உச்சரிப்பு கிடையாது. ஆலைஃபுக்கு உச்சரிப்பு கிடையாது. இது ஆ. இதற்கு இம். இதற்கு ஏ. இதற்கு என். ஆமென். நாம் அடிக்கடி சொல்லுகிறோம் அல்லவா, ஆமென் ஆமென். அடுத்து இன்னொரு எழுத்தை பார்ப்போம். இது பேட். இது ஜோஃபிட் என் நூன். சேரே. இங்கே டாகேஷ். இதுக்கு இப். இதற்கு ஏ. இதற்கு இன். பென். ஆகவே இந்த பென் என்று சொன்னால் மகன் என்று பொருள். சன் மகன். பென் என்று சொன்னால் உதாரணத்துக்கு பென் யமீன் அப்படின்னு பழைய ஏற்பாடு அப்படி பென் மகன். இது அடிக்கடி இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் வரும். இன்னொரு எழுத்தை பார்ப்போம். இது ஆலிஃப். இது நூன். இது யோட். இது காமெட்ஸ். இது ஹீரக். இதுக்கு உச்சரிப்பு கிடையாது. இதற்கு ஆ. இதற்கு இன். இதற்கு ஈ. ஆனி ஈ. ஆனி என்றால் நான் என்று. ஐ என்று சொல்கிறோமே நான். ஆனி. அடுத்து இன்னொரு இது ஏற்கனவே நாம் பார்த்திருப்போம். இது ஆலிஃப். இது பேட். இது காமெட்ஸ். ஆவ்னா அப்பா. இதுதான் ஆனி. ஆவ். ஆனினா நான் அப்பா. நான் அப்பா. நான் ஐ ஆம் எ ஃபாதர். நான் தந்தை என்ற பொருள் வரும். ஆனி ஆவ். ஆனி ஏம் நான் அம்மா. அது மாதிரி பொருள் வரும்.
இன்னொரு எழுத்தை பார்ப்போம். இது நூன், இது பேச், இது யோட், ஆலிஃப், ஆலிஃப், யோட், பேட், நூன். இது காமெட்ஸ், இது ஹீரக். இதற்கு என் அல்லது என் அல்லது ஆ, இவ், ஏறக்குறைய ரெண்டும் சேர்ந்து வந்தால் ஒரே கொஞ்சம் நெடில் போல ஒலிக்கும். இதற்கு உச்சரிப்பு கிடையாது, ஆலிஃப்க்கு உச்சரிப்பு கிடையாது. நா வி, நாவி, நபி, அது மருவி நபி என்று சொல்லுவோம். இறைவாக்கினர் என்று பொருள், ப்ராஃபட் என்று சொல்லுகிறோமே, இறைவாக்கினர் என்று பொருள், நாவி. இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் அனைத்தையும் பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள், அல்லது மின்னஞ்சல் வாயிலாக எங்களுக்கு தெரிவியுங்கள். அதற்குரிய விடையை, விளக்கத்தை அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே உங்களுக்கு விளக்கி சொல்லுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியிடுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் யூடியூப் பக்கத்தின் பங்குதாரராக இணைந்து கொள்ளுங்கள்.